மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நேரம் யோசனைக்கப்புறம் ஒரு குழி பணியாரம் செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வந்தது. சரி குழி பணியாரம் செஞ்சு கொடுக்கலாம் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சொல்லிட்டு செய்ய வந்துட்டேன். எப்படி செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம் பொடியாக நறுக்குன வெங்காயம், மாவு வந்து இட்லி மாவே எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இட்லி பதத்திலே இருக்கட்டும், ரொம்ப தண்ணியாக வேணாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் குழி பணியாரக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு 10 நிமிஷம் விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஸ்லோவாக வச்சிடாதீங்க, ரொம்ப ஹையாகவும் வச்சிடாதீங்க, கருகிடும். ஸ்லோவாக வச்சிங்கன்னா ரொம்ப லேட் எடுக்கும். அதனால தான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா நல்லா வரும். ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக ஒட்டாமல் வரும். குழி பணியாரக்கல் சீசனிங் வேணும்னா கேளுங்க, நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வெந்துடுச்சு. திருப்புறதுக்கும் நமக்கு நல்லா ஒட்டாமல் வருது. பார்த்திங்கன்னா இப்படி இந்த மாதிரி பதத்துலேயே ஊற்றுங்க மாவையும், சூப்பராக வரும். இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா கார சட்னி தான் வச்சுருந்தேன். கார சட்னியோட சாட்டர்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பராக முடிஞ்சிச்சு. அழகாக ஒட்டாமல் சூப்பராக வருது பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த குழி பணியாரம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.